நம்முடைய தேவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். அவரிடத்திலே ஏராளமான தாராளமான சேனைகள் அவரிடத்திலே இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தரானவராய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் வெறும் கூட்டமாய் மட்டுமல்ல, வெறும் சொந்த ஜனமாய் மட்டுமல்ல, பிள்ளையாய் மட்டுமல்ல, அவர் சேனையாய் இந்த மாதத்திலே தேவன் நம்மை பார்க்கிறபடியினால் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையுமே தேவன் தன்னுடைய சேனையாக பயன்படுத்துகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார் என்கிற வார்த்தையை இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். ஒரு தடவை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 2 வாரங்கள் தேவன் நம்முடைய சபையில பேசின செய்தி என் சபை என்று சொன்னார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை தமது சேனைக்கு முன். ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் வெறும் கூட்டமாய் மட்டுமல்ல, வெறும் சொந்த ஜனமாய் மட்டுமல்ல, பிள்ளையாய் மட்டுமல்ல, அவர் சேனையாய் இந்த மாதத்திலே தேவன் நம்மை பார்க்கிறபடியினால் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா? நம்மை குறித்த எதிர்பார்ப்பு, நம்மை குறித்த நம்பிக்கை, நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் நம்முடைய தேவனுடைய மனதிலே இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுகிறார். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் உங்களோடு கூட பேச, தேவன் உங்களோடு கூட தெய்வீக கிருபைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சத்தம் உங்கள் செவிகள் கேட்க என் தேவன் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். அவர் யார்? அவர் சேனாபதி. அவர் சேனாபதி. வேதத்திலே பல இடங்களிலே நம்முடைய இரட்சகரை, நம்முடைய தேவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். அவரிடத்திலே ஏராளமான தாராளமான சேனைகள் அவரிடத்திலே இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தரானவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். பல சேனைகள் அவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய தனிச்சிறப்பான ஒரு சேனையை குறித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய சேனையின் தனிச்சிறப்பான பல சேனைகளை வைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்க முடியும், இஸ்ரவேல் மக்களை தேவன் தன்னுடைய சேனையாக பயன்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், விசேஷப்படுத்தப்பட்ட ஜனங்கள், வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள். வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்களை தேவன் தன்னுடைய சேனையாக தேவனுடைய வேதத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய சேனை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்லி
தேவன் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை சேனை என்று சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 32 அதிகாரம் 1-2 வசனத்திலே யாக்கோபு பிரயாணப்பட்டு போகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவ சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். தேவ தூதர்கள் அங்கே வந்தார்கள். ஒரு மனிதனை சந்திக்க தனித்து வரவில்லை, சேனையாய் வந்தார்கள். தேவனுடைய தூதர்களின் சேனையே யாக்கோபை சந்திக்கும்படியாக அங்கே வந்து இறங்கினதை யாக்கோபு கண்டு இது தேவனுடைய சேனை என்று சொல்லி தேவ சேனையாகிய தூதர்களை மகிமைப்படுத்தினான், வெளிப்படுத்தினான். அதே போல தேவன் ஸ்தோத்திரம் வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை தன்னுடைய சேனையாக தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி உபாகமம் 4 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். வானத்தில் இருக்கக்கூடிய சந்திர, சூரிய, நட்சத்திரங்களை தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய சேனையாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சூரியன் சும்மா அப்படி வந்துட்டு போகுது, நட்சத்திரம் சும்மா அப்படி வந்துட்டு போகுது, சந்திரன் சும்மா அப்படி வந்துட்டு போகுது, அப்படித்தானே நமக்கு தெரியும். எங்கேயோ இருக்கு. ஸ்தோத்திரம். தேவஜனமே, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் தன்னுடைய சேனையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லு. ஆமா, தேவன் அவருக்கென்று வைத்திருக்கிற சேனை, அதான் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது, சேனைகளின் தெய்வம், சேனைகளின் கர்த்தர். சேனைகள் அவரிடத்திலே அதிகமாக உண்டு. ஸ்தோத்திரம். அதே போல இயேசு கிறிஸ்து பிறந்து அவரை குறித்து மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் பொழுது பரம சேனையின் திரள் அங்கே கூடி வந்து மெய்ப்பர்களுக்கு அறிவித்தது. அப்பொழுதும் பரம சேனையின் திரள் அங்கே வந்து இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று முழு உலகத்துக்கும் அந்த நல்ல செய்தியை சொல்ல பரம சேனை வந்து இறங்கினது. அது மட்டுமா, எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 18 வசனம் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையுமே தேவன் தன்னுடைய சேனையாக பயன்படுத்துகிறார். தன்னுடைய சேனையாக பயன்படுத்துவதற்காகத்தான் சேனைக்கு உரிய, ஒரு யுத்த வீரனுக்கு உரிய அனைத்து ஸ்தோத்திரம் தளவாடங்களையும், யுத்த ஆயுதங்களையும், யுத்த மார்க்கவசங்களையும் ஒரு தேவ மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய சேனை என்கிறதற்காக எனக்கும் உங்களுக்கும் தேவன் சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை ஏன் நமக்கு கொடுக்கிறார்? நாம் அவருடைய சேனைகளாயிருக்கிறோம். நாம் அவருடைய சேனையா இருப்பதினாலே தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார். நம்மை வெறும் ஒரு கூட்டமாய் அல்ல, வெறும் ஒரு ஜனமாய் மட்டுமல்ல, நம்மை சேனையாய் பார்க்கிற தேவன் இந்த மாதத்திலே திருவுளம் பற்றுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருக்கு பல சேனைகள் உண்டு. அந்த சேனைகளுடைய வேலைகள் என்ன? அவரை துதிப்பது, ஜனங்களை பாதுகாப்பது, தேவனுடைய சித்தம் செய்வது, ஆவிக்குரிய யுத்தம் செய்வது. கண்ணுக்கு தெரிகிற யுத்தம் அல்ல, புரிந்து கொள்ளணும். கண்ணுக்கு தெரிகிற யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய யுத்தம் பண்ணவே தேவன் தன்னுடைய சேனையை பயன்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படியாக தேவன் தன்னுடைய சேனையை பயன்படுத்துகிறார். சூரியன் சும்மா இப்படி வந்துட்டு போதில்லை,
சந்திரன் சும்மா ஒரு ஓரத்தில் நிக்குது, என்ன நட்சத்திரம் சும்மா சும்மா கண்ணை சிமிட்டி கொண்டு இருக்குது, என்ன அப்படிதான் உலகம் பார்க்குது. ஆனா ஆண்டவருக்கு இருக்கிற சேனைகள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய அனைத்து சேனைகளும் தேவ சித்தத்தை செய்து கொண்டே இருக்கிறது. என்னையும் உங்களையும் தேவன் சேனையாய் பார்க்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நாம் பாதுகாப்பாய் இருப்பதற்காகத்தான் தேவன் சபைக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை உண்டு. நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, சபைக்கு வந்த அத்தனை பேரையும் நாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனாகிய சேவகனாய், பாதுகாவலனாகிய சேனையாய் தேவன் என்னையும் உங்களையும் இந்த சபைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, துதிக்க மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாய் இருக்கிறதற்காகத்தான் தேவன் நம்மை சேனையாய் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவ சித்தம் செய்ய தேவனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, தேவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, தேவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை வீரனாக வைத்திருக்கிறார், சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு தடவை அல்லேலூயா. கர்த்தருடைய போரை நிறைவேற்றுவதற்காக ஆவிக்குரிய போர். நமக்கு கண்ணுக்கு தெரிகிற யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு உண்டு. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை சேனையாய் நம்மை பார்க்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக தேவன் நம்மை சேனையாக்குகிறார். தேவ ஜனமே, நான் சொன்னேனே 5 விதமான சேனைகள். அது மட்டுமல்ல, தேவனுக்கு இருக்கிற சேனையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாசிங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமா, ஸ்தோத்திரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பெரிய சேனையாகிய சின்ன வெட்டுக்கிளி பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடுகளை, ஆமா, பயந்து நடுங்க பண்ணத்தக்கதாய் சின்ன சின்ன ஆயுதங்களை வைத்து பெரிய ஆயுதங்களை நடுங்க பண்ணுகிற காலத்திலே நாம் வாழ்கிறோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கட்டை பூச்சி பச்சை புழு, இது எல்லாம் யாரா? தேவனுடைய பெரிய சேனையா. கரங்களை ஒரு தடவை அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய சூரியன் பெரிய சேனைன்னு சொல்லல, சின்ன வெட்டுக்கிளி பெரிய சேனைன்னு சொல்லி இருக்கிறார். இந்த 4 விதமான பூச்சிகள் 4 விதமான படைகளாய் செயல்படுகிறதை வேதத்திலே காண முடிகிறது. 4 விதத்தில் அட்டாக். ஆண்டவருடைய யுத்த நுணுக்கத்தை பாருங்க. ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அவருடைய அட்டாக் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் அட்டாக் அவர் பண்றார். ஸ்தோத்திரம். 4 விதமான அட்டாக் பண்றதுக்கும் 4 விதமான பூச்சை பயன்படுத்துகிறார், சின்ன பிராணியை பயன்படுத்துகிறார். சரி, இந்த 4 விதமான பூச்சிகளுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். 4 விதமான பூச்சிக்கும் ஒரு 9 விதமான ஒற்றுமை இருந்தது. என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா, இந்த பூச்சிகள் தாவரங்களை உண்ணக்கூடியது. எதை உண்ணக்கூடியது? தாவரங்களை உண்ணக்கூடியது. இந்த 4 பூச்சிகளும் தங்களுடைய உணவுக்காக தாவரங்களை
உணவாக பயன்படுத்தக்கூடியது. இரண்டாவது, இந்த 4 பூச்சிகளும் கூட்டமாய் செயல்படக்கூடியது. அல்லேலூயா. தேவனுடைய சேனையை பாருங்க, அதோடைய தன்மையை நல்லா யோசித்து பாருங்க. சும்மா ஒன்று ஆண்டவர் எதையுமே தெரிந்தெடுக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பெரிய சேனையாகிய அவருடைய பெரிய சேனைனா அப்போ ஏதோ அதுல ரகசியம் இருக்குது, ஏதோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குது. அதுல பாடம் அது தாவரங்களை உண்ணக்கூடியது. அதோடைய சாப்பாடு என்ன? தாவரங்கள். இரண்டாவது, அது கூட்டமாய் செயல்படக்கூடியது. சபை எப்படி இருக்கணும்? சேனை எப்படி இருக்கணும்? தனித்து இருக்கிறதல்ல, கூட்டமாய் செயல்படுகிற அனுபவம். அடுத்து, பசுமையானதை, பச்சை பசேர் இருக்கிறதை அழிக்கக்கூடியதாக அந்த பூச்சிகள் இருக்கிறது. பசுமையானது தான் அதுக்கு கண்ணில் தெரியும். பசுமையானதை முழுவதுமா அழித்து விடக்கூடியது. நான்காவது, அறுவடையை பாதிக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். பலனை பாதிக்கக்கூடியது. நல்ல பலன் வர்ற நேரத்தில், நல்ல அறுவடை வர்ற நேரத்தில் அதை பாதிக்கக்கூடியது தான் இந்த சேனை. ஐந்தாவதாக, வேகமாய் பரவக்கூடியது, வேகமாய் பெருகக்கூடியது. வேகமா அதோடைய வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். தேவன் சும்மா சொல்லல என் பெரிய சேனை என்று சொல்லி. சபையே, இந்த பூச்சிகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் இன்றைக்கு காலையிலே தேவனுடைய ஆவியினால் நிரம்பி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். சிலருக்கு இயேசு கிறிஸ்து உவமையாய் சொன்னார். ஸ்தோத்திரம். சிலருக்கு தேவன் வெளிப்படையாய் சொன்னார். நிறைய பேருக்கு ஊமையாய் சொல்லும்போது அது புரியல. சீசர்களுக்கு அது புரியல. தனித்து போய் தேவனிடத்தை இயேசுட்ட கேட்குறாங்க, இதோடைய அர்த்தம் என்னன்னு. நான் பார்க்குறேன், நிறைய பேர் பிரசங்கம் புரிய மாட்டேங்க. ஏன்னா அது அவர்களுக்கு ஊமையாக தோணுகிறது. அதே போலத்தான் ஊமையாய் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை தேவ ஞானத்தோடு அறிந்து கொள்ள தேவ பிள்ளைகள் கவனமா இருங்க. நான் எல்லாம் சொல்லுவேன், எனக்கு தெரியாது. ஆனா சபை எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் என்னை மேய்க்கிறார். தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கை புல்லுள்ள இடங்கள், பச்சை பசேர்னு இருக்கிற இடங்கள். அது வேத வசனத்தை குறிக்கிறது. புல்லுள்ள இடங்கள் தான் நம்முடைய உணவா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய உணவு. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் தான் சேனை. கூட்டமாய் செயல்படுகிறவர்கள், சபையாய் செயல்படுகிறவர்கள். இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்வங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும். அதுக்குன்னு ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று செயல்படுகிறவர்கள் சேனை அல்ல, சபையாய் கூட்டமாய். என்ன அறிவிப்பு சொல்லப்படுகிறதோ, தேவன் சபைக்கு எதை அனுக்கிரகம் பாராட்டுகிறாரோ அதோடு இணைந்து செயல்படுகிறவர்கள் தான் தேவ சேனை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க தனியா ஒன்ன செய்றீங்க, உங்க விருப்பத்தின்படி ஒன்ன செய்றீங்கன்னா சேனையாய் அது மாறாது. கொஞ்ச நாள் செய்வீங்க, அதுக்கப்புறம் தெரியாது. ஆனா சபை கூட்டமாய் செயல்படக்கூடியது, பசுமையை அளிக்கக்கூடியது. அதாவது பிசாசு தன்னுடைய திட்டத்தை வைத்து தேசத்தை அழிக்கிறதற்கு திட்டமிடுகிறான். அப்படிப்பட்ட பசுமையை, அது பசுமையா இருக்கும் போதே, அது ஸ்தோத்திரம் கிளை விட தொடங்கும் போதே அதை அழிப்பதுதான் சபையின் கடமை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அறுவடையை பாதிக்கிறது தான் சபையின் வேலை. பிசாசின் அறுவடை. இன்னைக்கு நிறைய பேரை குடிகாரனா மாத்திக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. அவனை குடிகாரனா மாத்தின பிறகு ஸ்தோத்திரம், அவனை ஜெயிக்கிறத விட முதையே அவன் குடிகாரனை மாறுறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துகிறவன் தான் தேவ சேனை.
லேலுயா. பிசாசு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். பாவம் செய்ய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அடிமையாக்க ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நரகத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை பிசாசு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அந்த அறுவடையை தடுத்து நிறுத்துவதுதான் தேவ சேனையின் கடமை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பூச்சிகளை பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே அழிச்சிடும். பார்த்துருக்கிறீங்களா? நல்லா வளர்ந்து வரும். அந்த நுனி, ஸ்தோத்திரம், அந்த இளம் கதிர், இளம் அந்த இதையே, ஸ்தோத்திரம், அந்த பூச்சிகள் அழித்து விடும். இந்த மாதிரி தான் இந்த 4மே அதே மாதிரி தான். தொடக்கத்திலேயே சாப்பிட்டுரும். அடுத்து இந்த 4க்கு இருக்கிற ஒரே குணம் என்ன தெரியுமா? ஒழுங்காய் நகரக்கூடியது. அது போச்சுன்னா இராணுவம் மாதிரி தான் போகும். இப்போ பாருங்களேன், இராணுவத்திலெல்லாம் ஏன் கரெக்டாக ஒரு ஆளுக்கு இவங்களுக்கு இந்த கேப் இருக்கணும். இங்கேருந்து பார்த்தா ஒன்று போல இருக்கணும், இங்கேருந்து பார்த்தா எல்லா தசையிலிருந்து பார்த்தாலும் ஒன்று போல இருக்கணும். இந்த பூச்சிகள் கூட ஒரே மாதிரி முன்னேறக்கூடியவை. ஆமாம், ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு சபையில் உட்காரும் போதும் அப்படி தான் நம்ம உட்காரணும். முன்னாடி 4 சேர் கிடக்கு, நம்ம பின்னாடி உட்கார்ந்தோம்னா நம்ம சேனை கிடையாது. அதை ஒருத்தங்க உட்கார சொல்லணுங்கிறது அது தவறு. சேனைக்கு தெரியணும். முன்னாடி ஒரு சேர் காலியாக இருக்குதுன்னா அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன் இஷ்டம் பாஸ்டர், அப்போ நீ சேனை இல்லை, நீ உன் இஷ்டத்தில் இருக்கிறவன், அவ்வளோதான். யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியாது. சபைக்கு நீ பாதுகாப்பா இருக்க முடியாது. ஏன் இஷ்டம் இல்லை. தேவன் என்னையும் உங்களையும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து இருக்கிறார். ஒரு தடவை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பொருளாதார இழப்பை உண்டு பண்ணக்கூடிய இந்த சேனை, நான் சொல்ற இந்த வார்த்தையை கவனிங்க. பிசாசு தன்னுடைய பெரிய பொருளாதாரத்தை அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் தேவ சேனை பிசாசுடைய பெரிய பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய வல்லமை சபைக்கு தான் தேவன் தந்திருக்கிறார். அவன் முன்னேறிட்டு போவான், நீங்க அவங்களுக்கு கொத்தடிமையா இருக்க வேண்டியதான் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் தேவ சபை புரிஞ்சுக்கணும். பிசாசு தனக்குன்னு ஒரு பெரிய பொருளாதார மண்டலத்தை வச்சிருக்கிறான். பெரிய ஐஸ்வர்யவான்களை கையில வச்சிருக்கிறான். அதை அழிக்கிற வல்லமை சின்ன சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய இந்திய தேசம், அதை கணக்கிடும் போது இந்த சபை ஒரு சின்ன ஒரு சபை. இந்த சபைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு சேனையின் வல்லமையை தேவன் இந்த சபைக்கு தேவன் தருவாராக. பிசாசின் பொருளாதார மண்டலத்தை, அவர்களுடைய விளைச்சலை, அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை அழித்து போடக்கூடிய தேவ பலன் தேவ சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒட்டக்கணும் இயேசுவின் நாமத்தில். பாவம் செய்கிற எந்த ஒரு பணமும் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல கட்டமைப்பு, அதுக்கு தான் பணங்கள் செலவு பண்ணணும். பிசாசின் பொருளாதார மண்டலங்களை அழிக்கக்கூடிய சேனையா தேவன் சபைகளை இந்த நாட்களில் எழுப்புகிறார். இன்னொரு தடவை அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, அவன் கோடி கோடியா அவன் கையில, பிசாசு கையில இருக்கு. பிசாசு தான் மனுஷங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த பொருளாதார செழிப்பை அழிக்கிறதற்கு தேவன் தம்முடைய சேனைக்கு தேவன் வல்லமையும் பராக்கிரமத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதே போல இந்த 4 ஸ்தோத்திர பூச்சிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, சூழ்நிலைமைக்கு ஏற்றவாறு பெருகிக் கொள்ளக்கூடியது, சூழ்நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பெருகக்கூடிய, பரவக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. காத்து இந்த பக்கம் அடிச்சதுன்னா அந்த சூழ்நிலைமைக்கு ஏற்றாற் போல அது போய் அழிச்சிட்டு வரும். ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்தில் சூழ்நிலைமையை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவன் என்னையும் உங்களையும் அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று போல் இன்னைக்கு சூழ்நிலைமை இல்லை, மறந்துடாதீங்க.
முந்தி போல இன்னைக்கு சூழ்நிலைமை இல்லை, மறந்துடாதீங்க. அன்னன்னைக்கு உள்ள சூழ்நிலைமையின்படி அன்னன்னைக்கு சத்துருவை செயலிழக்க பண்ணுவதற்காக தேவன் சூழ்நிலைமையை உணரக்கூடிய உணர்ச்சியை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ சேனை. இந்த 4 பூச்சுக்கும் உள்ள ஒற்றுமையை நான் சொன்னேன். இந்த 4 பூச்சுக்கும் உள்ள தனி சிறப்பை நான் சில காரியங்களை சொல்றேன். இது எப்படி சபை புரிஞ்சுக்கிடணும்? ஸ்தோத்திரம். நான் அனுபவிக்கிறது, நான் ருசிக்கிறது, நான் 100% நான் சொல்றேன். நான் சொல்ல முடியாது, எனக்கு நேரம் இல்லை. நான் வேக வேகமாக சொல்றேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் அற்புதமான அதிசயமான சத்தியங்களை வச்சிருக்கிறார். சும்மா ஆண்டவர் கவிதைக்காக சொன்னாரா, இல்ல பேச்சு வாக்கில் சொன்னாரா? சில ஃப்ளோல சொல்லிடுவாங்க. தேவன் ஃப்ளோல சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை. அவர் சொல்றார், என் பெரிய சேனை எது தெரியுமா? நீங்க எல்லாம் சாதாரணமா பார்க்கறீங்கல்ல, அதுதான் பெரிய சேனை. இந்த உலகம் சபையை சாதாரணமா பார்க்குது இல்ல, இதுதான் பெரிய சேனை. இந்த சபையில சாதாரணமா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, நீங்க தான் பெரிய சேனை. சில நேரம் பார்ப்பேன், பரிதாபமா வருவாங்க, பாவமா வருவாங்க, பலனீனமே வருவாங்க. நான் நினைப்பேன், இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னு நான் நிறைய நேரம் நினச்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சாதாரணமாக வந்தாலும், அவங்க பலவீனத்தோடு வந்தாலும், தனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தை தேவ சமூகத்தில் வந்து கொட்டுவதற்கு வந்தாலும், அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தேவ சேனை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம பார்க்க அவங்க சாதாரணமாக இருக்கலாம், அவங்களுக்கு பேசக்கூட தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு ஜெபிக்க கூட தெரியாமல் இருக்கலாம், ஏன் கைத்தட்ட கூட ஒழுங்கா தெரியாமல் இருக்கலாம். ஆனா அவங்க பெரிய சேனையில் இருக்கிறாங்க. தேவ சபையே, நீ ஒரு பெரிய சேனை. உன்னை சாதாரணமா நினைத்தவன் ஹல்லேலூயா ஆச்சரியப்படத்தக்கதாய் உன் மூலமாய் தேவன் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இந்த வெட்டுக்கிளியின் தனிச்சிறப்பு, இந்த 4 காரியத்துடைய சிறப்பை பார்த்தோம். முதலாவது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியுடைய தனி சிறப்பு என்னன்னா, மிகப்பெரிய கூட்டமாக அது பறக்கக்கூடியது. அது பறக்கும்போது சும்மா ஒரு கூட்டமா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அப்படியே மொத்தமாக பறக்குமா. ஸ்தோத்திரம். அதான் அதோடைய தனி சிறப்பு. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நீண்ட தூரம் பயணம் செய்யும்பா, நீண்ட தூரம் பயணம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, தேவ சபையே, நீ நீண்ட தூரம் பயணம் செய்யணும். தேவன் ஆராதிக்க நீண்ட தூரம் பயணம் செய்யணும். ஊழியம் செய்ய நீண்ட தூரம் பயணம் செய்யணும். மிஷனரி ஊழியம் செய்ய நீண்ட தூரம் பயணம் செய்யணும். கல்லு தட்டுனா விழுற சபையில் போய் விழுந்து கிடக்கக்கூடாது. உன் பயணம் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கணும். சகோதரர், எனக்கெல்லாம் அவ்வளோ தூரம் வர முடியலன்னு சொன்னால் சேனையாக இருக்க முடியாது. இன்னைக்கு இத்தனை பேர் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்து தேவ சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, நீங்க தான் தேவ சேனை. பக்கத்தில் எத்தனையோ சபை இருக்குது, ஆனா அத்தனையும் தாண்டி தேவன் கொடுத்திருக்கிற தேவ சமூகத்துக்கு ஓடி வந்த மகனே, மகளே, நீ தேவனுடைய சேனை. ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, இந்த வெட்டுக்கிளியுடைய தனித்தன்மை என்னவென்றால், புதிய வயல்களை முதலாவது ஸ்தோத்திரம் தாக்கக்கூடியது. புது வயலை தான் தாக்கும். முதல் அட்டாக்கே இந்த வெட்டுக்கிளியுடைய அட்டாக் தான். ஸ்தோத்திரம். ஆமா, தேவனுடைய பிள்ளை சேனை என்ன செய்யணும்? இதுவரை யாரும் கால் வைக்காத வீடுகளில் கால வைக்கணும். இதுவரை யாரும் கால் வைக்காத தெருக்கல்ல கால வைக்கணும். இதுவரை யாரும் சுவிசேஷம் சொல்லாத ஊர்கள், பட்டணங்கள், கிராமங்கள்ல தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவன் தான் தேவனுடைய சேனை. அவன் தொடங்கி மூடினது. 4 பேர் செஞ்சு ஜெயிச்சது, அந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம போறதில்லை. புதுசா நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பலத்தில் தேவ சபை புதுசான வெற்றி எடுக்கணும்.
புதுசு புதுசான பலன்ல பங்கடையணும். முதல் வெற்றி. ஸ்தோத்திரம். ஆமா, தேவ ஜனத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறது எல்லாம் ஸ்தோத்திரம் முதல் தரமானது. எனக்கு 2ஆம் தரம் கிடைச்சாலும் பரவாயில்லை, ஆமா 4ஆம் தரம் கிடைச்சாலும் பரவாயில்லை. மற்றவன் பயன்படுத்திட்டு தூர போட்ட பாத்திரம், மற்றவன் பயன்படுத்திட்டு போட்ட செகண்ட் ஹேண்ட் பைக்கு, செகண்ட் ஹேண்ட் காரு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்ற வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் இன்னையோட முடியுது. நீ தேவ சேனைனா புதுசா அட்டாக் பண்ணுவ, புதிய காரியங்களை ருசிப்ப. யாரும் ருசிக்காதத நீ ருசிப்ப. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளியை பற்றி சொல்லி இருக்கிறது, பேராசை உள்ள உணவுண்ணி. ஸ்தோத்திரம். இந்த வெட்டுக்கிளிக்கு பேராசை, எல்லாத்தையும் தின்றணும். ஸ்தோத்திரம். இங்க கொஞ்சம் சாப்பிடும், அங்க கொஞ்சம் சாப்பிடும், இங்க. அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் பேராசை உள்ள உணவுண்ணியா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்கணும்னா, ஆஹா ஓஹோ எனக்கு அந்த மண்ணா எனக்கு வேணும், எனக்கு இந்த மண்ணா வேணும், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறார், என்கிட்ட பேசணும் அப்படின்னு வசனத்தின் மேல பேராசை உள்ளவன் தான் சேனை. ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, பேராசை உண்ணி. ஸ்தோத்திரம். என்ன நல்லா இருக்குல்ல? ஆமா ஸ்தோத்திரம். என்ன நேத்து தான் கூட்டத்துக்கு வந்தீங்க, இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசணும். சரி, நேத்து பேசினார்ல, இன்னைக்குமா பேசணும்? ஆமா, இன்னைக்கும் பேசணும். அல்லேலூயா. இப்பந்தானே ஆண்டவர் பேசினாரு, திருப்பியும் பேசணுமா? ஆமா, திரும்பவும் பேசணும். ஏமா இப்பந்தானே சாப்பிட்டு முடிச்ச, திருப்பியும்? ஆமா, பசிக்குது. அல்லேலூயா. பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் பசி தாகம், அதுதான் சேனை. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின் மேல் பசியா இருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைக்குதுன்னு சொல்றவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, தேவன் என்கிட்ட பேசலன்னா ஐயோ என்னால முடியல. சிலர் பசி வந்தா 10 பறக்கும். ஆமா, தேவ வார்த்தை கிடைக்கலன்னா என்னால முடியாது பாஸ்டர், எனக்கு தேவனுடைய வார்த்தை வேணும், இன்னும் வேணும். அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளி அப்படிப்பட்டதான். ஸ்தோத்திரம். இந்த வெட்டுக்கிளி கூட்டமா பறக்கும் போது ஒரே திசையில பறக்குமா? எப்படி? கூட்டமா லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் சேர்ந்து பறக்கும், ஆனா எல்லாம் ஒரே திசையை பார்த்து போயிட்டே இருக்கும். ஆமா, நமக்குன்னு ஒரு திசை இருக்குது இல்ல? கல்வாரி சிலுவையின் திசை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அத்தனை பேர் ஒரே திசையை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டு இருக்கிறோம். அதுதான் கல்வாரி சிலுவையின் அன்பு. அந்த திசை தான் நமக்கு உரிய திசை. ஒரு தடவை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரியே, தேவன் தன்னுடைய சேனைக்குன்னு வைத்திருக்கிற ஒரே ஒரு திசை வடதிசை, சீயோன் பர்வதத்தை போல. ஸ்தோத்திரம். தேவன் அந்த திசையிலே நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். நமக்கு இன்னொரு திசை இல்லை. அரசியல் திசைக்கு போறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. இந்த உலக போற திசைக்கு போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த கல்வாரி திசையை நோக்கி நான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் வீடு, என் குடும்பம் மட்டுமல்ல, சபை என் குடும்பம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? துதியின் கோட்டை என்னுடைய குடும்பம் என்று சொல்றவங்க அல்லேலூயா. நமக்கு தனி திசை இல்லை, நமக்கு எல்லாம் ஒரே திசை, ஒரே இரட்சகர், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். அந்த திசையில நம்ம எல்லாம் சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 1000 போயிட்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் லட்சங்களா இயேசுவின் திசையில போவோம். சீக்கிரத்தில் தேவன் மிகப்பெரிய ஒரு தேவ ஆலயத்தை தேவன் நமக்கு தருவார். தேவன் காட்டுகிற திசையில நம்ம போறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த திசையில போகும்போது இந்த வெட்டுக்கிளி என்ன செய்யுமா? மிக வேகமா பரவுமா. இதோடைய வேகத்தை மனுஷனால
கட்டுப்படுத்த தான் முடியும், தடுக்க முடியாது. கட்டுப்படுத்தலாம், ஆனா தடுக்க முடியாது. வெட்டுக்கிளியை தடுக்கிறதுக்குன்னு எந்த கண்டுபிடிப்பும் இன்னும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ சபையை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமா, தடுக்க முடியுமே ஒழிய கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாது. அந்த திசையில புறப்பட்டதுதான். அது ராஜா மாதிரி போயிட்டே இருக்கும். அது போற திசை எல்லாம் சுதந்திரித்து கொண்டே இருக்கும். தேவன் என்னையும் உங்களையும் ஸ்தோத்திரம் கட்டுப்படுத்த முடியாத ஹல்லேலூயா பெருக்கத்துக்குள்ள தேவன் நம்மை நடத்துகிறார். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய நிறத்தையும் தன்னுடைய நடக்கையையும் மாற்றிக்கொள்ளக்கூடியதுதான் வெட்டுக்கிளி. அந்தந்த சூழ்நிலை மண்ணு பக்கத்தில் போச்சுன்னா அது மாதிரி கலரை மாற்றிக்கிடும். பச்சை பசேர்னு இருந்ததுன்னா அது மாதிரி கலரை மாற்றிக்கிடும். தன்னுடைய நிறத்தையும் தன்னுடைய நடத்தைகளையும் மாற்றிக்கொள்ளும். ரட்சிக்கப்பட்ட சகோதரனை சகோதரியே, உலகத்தில் நம்ம இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள அவர்களுக்கு போல நம்ம இருக்கலாம். ஆனால் அவர்களை விட நாம் விசேஷமானவர்கள். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நிறைய பேர் உலகத்தில் போயிட்டு நிறைய விசுவாசியை பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல துறவி மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அவங்க கூட இருக்கணும், ஆனால் அவங்கள விட விசேஷமானவர்களாக இருக்கணும். அவங்க கூட இருக்கணும், அவங்கள ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். என நானும் நீங்களும் தேவ சேனை. இந்த வெட்டுக்கிளி முதல் தாக்குதலை நடத்தக்கூடிய படை. இந்த வெட்டுக்கிளி யாரு? முதல் தாக்குதலை நடத்தக்கூடிய படை. ஆமா ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் அட்டாக் தேவ பிள்ளையுடைய அட்டாக்கா இருக்கணும். ஸ்தோத்திரம். மற்றவன் ஜெபம் பண்ண மாதிரி நம்ம ஜெபம் பண்றது இல்லை. முதல் ஜெபமே வித்தியாசமான ஜெபமா இருக்கணும். யாரும் இப்படி ஜெபம் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லுகிற ஜெப வார்த்தைகள், ஜெப அனுபவங்கள் தேவன் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளியை பற்றி நீதிமொழிகள் 30:27 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி என்ன சொல்லுகிறது? ராஜா இல்லை, தலைவன் இல்லை, யாரு முன்னாடி போன யாரு பின்னாடி போன அந்த ஸ்தோத்திரம் புரோட்டோகால்லாம் கிடையாது. ஆனா பவுஞ்சாய் போகக்கூடிய இந்த வெட்டுக்கிளி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த சபையில யார் பெரியவன் யார் சின்னவன்ங்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரே இருதயத்தோடு தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. பவுஞ்சாய் போனோம், புறப்படணும், கூட்டமாய் போனோம். ஸ்தோத்திரம். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது அவர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கூட்டமா போனாங்க. ஹல்லேலூயா. பவுஞ்சாய் புறப்பட்டார்கள். அதே மாதிரி தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு பவுஞ்சா போனோம், படப்படையா போனோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சபையாய் தேவன் என்னையும் உங்களையும் வைப்பாராக. ஸ்தோத்திரம். சபையில வந்துட்டு தனியா இருக்காதீங்க. வந்தமா ஜெபிச்சோமா போனோமா அப்படி இல்லை. இங்கே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. எனக்கு ஏற்ற ஹல்லேலூயா கூட்டத்தை என்னுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க வலது பக்கத்துக்கு ஒரு ஆளும் இடது பக்கத்துக்கு ஒரு ஆளையும் தேவன் இந்த சபையில வைத்திருக்கிறார். நீங்க 2 பேரும் சேர்ந்து, ஆக மூத்த 3 பேரும் சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். 2 பேரா போங்கன்னு பைபிள் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்றேன், சேனையாய் 3 பேரா போங்க. அல்லேலூயா. 2 பேரா போங்க, 3 பேரா போங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு புறப்படுங்கள். சுவிசேஷம் அறிவிப்பதே நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. நிறைய பேர் உலகத்தில் சிக்கி இருக்கிறாங்க, பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க, அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்க. தேவ ஜனமே, உன்னை சேனையாய் ஆண்டவர் பார்க்கிறார். உன்னை குறித்த பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரிய சுதந்திரமாயிருக்கிறது. நீ ஒரு சுதந்திரவாளி.
நீ சுதந்தரிக்க வேண்டிய பூமி உண்டு, நீ சுதந்தரிக்க வேண்டிய திசைகள் உண்டு, நீ சுதந்தரிக்க வேண்டிய கிராமங்கள் உண்டு. தேவனுடைய சேனை நீ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. இந்த பச்சை கிளி, நான் முதலாவது சொன்னது வெட்டுக்கிளி. பச்சை கிளியுடைய தனி சிறப்பு என்னவென்றால், ஏற்கனவே சேதப்படுத்திய செடிகளில் மீதமுள்ள இலைகளை தின்னக்கூடியது. ஹalleluya. ஏற்கனவே வழி ஆயத்தம் படுத்தப்பட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், ஹalleluya, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்தினான். தேவ ஜனங்கள் நன்மை செய்கிறவர்களாய் புறப்படுவதுதான் பச்சை கிளியின் வேலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏற்கனவே சுவிசேஷம் சொன்ன வீடுகள் நிறைய இருக்குது. அந்த வீட்டுக்கு ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவை சுவிசேஷம் அறிவிச்சிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு தடவை சபைக்கு வந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் வரல, ஏதோ காரணம் இருக்கும், அதனால விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பச்சை கிளியை போல தொடர் படையெடுப்பு. ஆமேன். தேவ ஜனமே, மொத்த அட்டாக்ல பிசாசு கொஞ்சம் அழிஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறமா அவன் தலையை தூக்க பார்ப்பான். தொடர் அட்டாக் வேணும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினாரு, விட்டுட்டு அதோட செத்துட்டான்னு விட்டுட்டு போல, மீதி வேலையை சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. மீதி, ஆமா, கழுத்துல இருந்து கால் வர்ற நசுக்க வேண்டியது நம்ம கடமை. இங்கேயும் கழுத்துல இருந்து ஸ்தோத்திரம் பாதம் வர நசிக்கிற வேண்டாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சபையில மிதிச்சு நசுக்கிட்டு தான் போகணும். நீங்க ஒழுங்கா நசிக்கலைன்னா பின்னாடியே மீதி வரும், வாளாவது வந்து ஆட்டிட்டு அடப்பான். ஸ்தோத்திரம், வாளையும் சேர்த்து நசுக்கிட்டு போங்க. ஆமன் சொல்லி அல்லேலூயா சொல்லி நசுக்கிட்டு போகணும். பச்சை கிளி இளம் தளிர்களை அழிக்கக்கூடியது. இளம் தளிர்கள். இங்க பாருங்க, பிசாசு புதுசு புதுசா திட்டம் போடுறான் பாருங்க, புதுசு புதுசா ஆயுதங்களை கொண்டு வர்றான் பாருங்க. குடிதான் ஒரு ஸ்தோத்திரம் பிசாசுடைய ஆயுதம் நினைச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் கிளாஸ் படிக்கல, மாத்திரை போடுறானு. தேவ ஜனமே, நீ சேனையா இருந்து பிசாசு புதுசு புதுசா கொண்டு வர்ற திட்டங்களை அதை அறிந்து கொண்டு அழிக்கணும். ஏனென்றால் நானும் நீங்களும் பச்சைக்கிளி. பச்சைக்கிளியுடைய வேலை என்னன்னா இளம் தளிர்களை அழிக்கக்கூடியது. இரண்டாவது, மீண்டும் வளர முடியாதபடிக்கு செடியை பாதிக்கக்கூடியது. என்னது? மீண்டும் வளர முடியாதபடி, பிசாசு புது திட்டம் போட முடியாதபடி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. எங்க உங்க வீட்டை வச்சே நீங்க யோசித்து பாருங்க, புதுசு புதுசா பிரச்சனையை கொண்டு வரான் பத்தில. ஒரு பிரச்சனை ஜெயிச்சிட்டோம்னா புதுசா ஒரு லெட்டர் வர்ற மாதிரி. சோத்திரம், எங்க திறந்து பார்த்தா போதும் புது பிரச்சனை வந்திருக்கும். இப்படி புதுசு புதுசா பிசாசு உங்க வீட்டுக்கே புதுசு புதுசா திட்டம் போட்டு உங்கள் விரோதமா வர்றானே. தேசத்துல, சபையில, வாலிபர்கள் நடுவில், ஸ்தோத்திரம், உங்க தெருவில் பிசாசு புதுசு புதுசா கொண்டு வருகிற திட்டங்களை தொடக்கத்திலே அழிக்கக்கூடிய தேவ கிருபை. ஒரு தடவை கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. அப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அந்த பச்சை கிளியில ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த பச்சை கிளி என்ன செய்யுமா? ஒளி எழுப்பக்கூடியதான். அதோடைய காலையும் அதோடைய ரெக்கையையும் அப்படி உரசும் போது அதுக்குள்ள ஒரு சவுண்டு வரும். தேவ சேனைக்குன்னு ஒரு தனி சத்தம் இருக்குது. ஸ்தோத்திரம், தேவ சேனைக்குரிய சத்தம் இருக்கு. தேவ சேனை, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என் தொண்டையை இவ்வளோ பெருசாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம், ஜெபிப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன செஞ்சான் தெரியுமா? என் தொண்டையை அப்படியே இப்படி ஆக்கிட்டான், பெண்ட் ஆக்கிட்டான். அதனால என் தொண்டை வர ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ தேவன் மீண்டும் என்னை சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் தொண்டை இன்னும் எக்கால தொண்டையா மாறும். ஆமா, பச்சைக்கிளி விடிய சத்தம் தேவ சபையில் இருக்கணும். ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லுங்க. நம்ம சும்மா பேசினாலும் பிசாசு நடுங்கணும், பிசாசின் அஸ்திபாரம் நடுங்கணும். அல்லேலூயா. மேல் வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அங்கே பெரிய சத்தம் உண்டானது. அந்த சத்தம்
அவங்க கூடியிருந்த வீட்டை அதிர பண்ணினது, அசைய பண்ணினது. பிசாசின் ராஜ்யத்தை அசைக்கக்கூடிய பச்சை கிளியின் ஓசை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருப்பதாக. ஹல்லேலூயா. முசுக்கட்டை பூச்சி, முசுக்கட்டை பூச்சியுடைய தன்மை என்னன்னா, அது தண்டு கிளை பட்டைய கூட தின்னு தீத்துருமா. என்னதை தீத்துரும்? ஒரு மரம் இருக்குன்னா அது தண்டு, அதோடைய கிளை, அதோடைய பட்டைய கூட என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டு முடிச்சிடும். அல்லேலூயா. தேவ பிள்ளையுடைய ஸ்தோத்திரம் செயல் பிசாசின் ராஜ்யத்தில் மிச்ச மீதி இல்லாதபடிக்கு அழித்து போடக்கூடியதா இருக்கணும். ஒரு தடவை அல்லேலூயா. பிசாசிட்ட எந்த ஆயுதமும் இல்லாதபடிக்கு அவ்வளவு தொடச்சிடணும். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தைங்க, என் அறிவில் இருந்து நான் சொல்றது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், வசனம் சொல்லி இருக்கிற பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து ஆவியானவரே பேசுகிறார்னு சொல்லி அந்த வசனத்தை விசுவாசித்து என்னத்தான் ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேசணும். ஆண்டுகிட்ட காத்திருப்போம், மணிக்கணக்காக காத்திருப்போம். தேவன் பேசுறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்குது, ரெண்டாவது உங்களுக்கு கேட்குது. என்கிட்ட பேசுறத நான் வாயில சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிசாசின் ராஜ்யத்தை துடைத்தெறியணும். சில கட்சியை துடைத்தெறிய மற்ற கட்சிகள் முயற்சி எடுக்கிறது போல பிசாசின் ராஜ்யத்தை மொத்தமா துடைச்செறியத்தை பட்ட கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பட்ட கூட மிச்சம் இல்லாம தின்னு தீத்திரன், அழிச்சு தீத்திரன். இந்த முசுக்கட்டை பூச்சியுடைய வேலை பயிர்களுடைய வலிமையை குறைக்கிறது. பயிர் நல்லா வளர முடியாதபடிக்கு வலிமையை குறைக்கணும். பிசாசு திருநெல்வேலியில் வலிமையா இராதபடிக்கு அவனுடைய வலிமையை குறைக்கிறதுக்குத்தான் தேவன் சபையாகிய துதியின் கோட்டையை வச்சிருக்கிறார். இந்த ஊர்ல பிசாசு எந்த பலத்தோடும் ஆட முடியாது, அலைய முடியாது. என் கூட சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க. ஆட முடியாது, அலைய முடியாது, ஓட முடியாது, இந்த சைடு எட்டி கூட பார்க்க முடியாது. இது பரிசுத்தவான்களின் நகரம். திருநெல்வேலி பரிசுத்தவான்களின் நகரம். இது மிஷனரிகளின் நகரம். இது துதியின் கோட்டையின் நகரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முசுக்கட்டை பூச்சி, ஆமா ஸ்தோத்திரம். அடுத்து பச்சை புழு. பச்சை புழு மெதுவா ஊர்ந்துகிட்டே இருக்கும். மெதுவா ஊர்ந்தாலும் அதுடைய வேலை ஆழமா இருக்கும். ஸ்தோத்திரம். மென்மையான துளிர்களை ஸ்தோத்திரம் தின்றும். சில நேரத்தில் நீங்க செடியை பார்த்தீங்கன்னா முதல்ல அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் திருப்பி புதுசா முளைக்கும். சரிதானே? பிசாசு சில நேரத்தில் கணவன் அவர்கிட்ட இருக்கிற பிசாசு, அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் அழிஞ்சிரும். நீங்கள் ஜோம் பண்ணி இல்லைன்னா பிள்ளைங்கள்ட்ட இல்லை மனைவிட்ட அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? கோபம் முழுசாக அழிஞ்சிரும், திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழசு முளைக்கும். அந்த பழசை அடிக்கிறதுக்குத்தான் தேவன் பச்சை புழு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் வளரலாம் என்று கனவு கண்டு இருக்கிற பிசாசை மீண்டும் ஜெயித்து விடலாம் என்று கண்ணுக்கு தெரியாமல் தொடங்கி இருக்கிற பிசாசின் தந்திரங்களை அழிக்கக்கூடிய பச்சை புழு. ஆமா, மீண்டும் பிசாசன் பொறுமையா இருப்பான். ஆமா, நீங்க நல்லா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அமைதியா ஒதுங்கி நிற்பான். கொஞ்சம் உங்ககிட்ட கேப் கிடைக்கும் போது மீண்டும் வர பார்ப்பானே, அந்த மீண்டும் வர நினைக்கிற பிசாசை ஜெயிக்கிறதற்கு பச்சை புழுவுடைய வேலை தேவ சபையில் தேவன் எழுப்புகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. புதிய தொடக்கத்தை அளிக்கிற, புதிய பிசாசின் வேறு துவக்கத்தை அளிக்கிற, பிசாசின் புதிய முயற்சியை அளிக்கிற தேவ பலன் தேவ சேனைக்கு தேவன் தருகிறார். நானும் நீங்களும் தேவனுடைய சேனை. ஒரு தடவை ஆமென் என்று சொல்லுங்க. நமக்குன்னு யுத்தம் உண்டு, ஆனா ஸ்தோத்திரம், கத்தி இல்லை ஆனால் யுத்தம் உண்டு. யுத்த ஆயுதங்கள் இல்லை ஆனால் யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு கோபப்பட தேவையில்லை,
சாந்த குணத்தோடு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். மெல்லிய இருதயத்தோடு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் யுத்தத்தின் தலகர்த்தர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? சேனை அதிபருக்கு பிறந்த பிள்ளைகள் அல்லேலூயா சாதாரணமானவர்களாய் வாழ்வார்களா? இல்லை. நானும் நீங்களும் சேனைதான். சொல்லுங்க, நான் சேனைதான். சொல்லுங்க, நான் சேனைதான். நான் சேனைதான். அல்லேலூயா. யெகோவா தேவனுடைய சேனை நான். எல்லாரும் எழுந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த